மொழி மீது கொண்ட பற்றாலும் திருக்குறள் மீது கொண்ட தீராத காதலாலும் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் அளவிற்கு பல்வேறு முயற்சிகள் மூலம் திருக்குறளை மாணவர்களிடமும் பொதுமக்களிடமும் கொண்டு சேர்க்கிறார் தமிழ் ஆசிரியர் ஒருவர். அவர் எடுத்த முயற்சிகள் என்ன விரிவாக விளக்குகிறது இந்த தொகுப்பு. திருக்குறள் மீது இப்படி ஒரு தீரா காதலா என்று வியக்கும் அளவிற்கு இருக்கிறது தமிழ் ஆசிரியர் பொன் ரேகாவின் செயல்பாடு. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் அருகே விக்ரமசிங்கபுரத்தைச் சேர்ந்தவர் பொன் ரேகா. இவர் சேரன் மகாதேவியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். தமிழ் மொழி மீது சிறு வயது முதலே அதீத பற்று கொண்ட இவர் தமிழ் பாடப்பிரிவிலேயே தனது கல்லூரி படிப்பையும் முடித்துள்ளார். தொடர்ச்சியாக தமிழ் ஆசிரியராக வேலை கிடைத்து பள்ளி பருவத்தில் இருந்தே திருக்குறள் மீதும் திருவள்ளுவர் மீதும் அதிக ஈர்ப்பு கொண்டவராக இருந்துள்ளார் தமிழ் ஆசிரியை பொன் ரேகா. தனது ஆசிரியர் பணிக்கு இடையே திருக்குறளை உலக மக்கள் மத்தியில் கொண்டு செல்லும் வகையில் தொடக்க நாட்களில் சிறு சிறு முயற்சிகளை முன்னெடுத்த பொன் ரேகா குறிப்பாக ஆளுயர துணியில் திருக்குறளை எழுதுவது, கையடக்க புத்தகத்தில் திருக்குறளை எழுதுவது போன்ற முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளார். மேலும் திருக்குறளில் உள்ள 133 அதிகாரங்களை 7 அடி உயர துணியில் 7000 முறை எழுதி மாணவர்களின் கவனத்தை ஈர்த்ததுடன் மாணவர்களையும் திருக்குறளை பற்றி கொள்ளும் அளவிற்கு ஊக்கத்தை வளர்த்தார். அந்த வகையில் மாணவர்கள் திருக்குறள் புத்தகங்களை தலைகீழாக வைத்தாலும் மிக சரியாக நேர்த்தியாக வாசித்து அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் அளவிற்கு மாணவர்களின் திறனையும் மேம்படச் செய்துள்ளார். பெருமை விழுப்பத்து வேண்டு பணங்கள் துணிவு அறாளி அந்தனன் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் பிற அணி நீத்தல் அரிது விசும்பி துணிவிலின் அல்லால் மச்சாங்கிய பசுபோல் தலை காண்பு அரிது. தமிழ் ஆசிரியை ஒருவர் வகுப்பறைக்கு வரும்போது மாணவர்களும் மிகுந்த உற்சாகத்தோடு ஆசிரியையின் வருகையை எதிர்நோக்கி காத்திருப்பதும், அவர் வந்த பின்பு அவர் மாணவர்களுக்கு தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்கும் விதமும் மிக நேர்த்தியான ஒன்றாக மாறியிருக்கிறது. உலக பொதுமறையாம் திருக்குறளை மாணவர்களும் மிகவும் உற்சாகத்தோடு கற்று அறிந்து கொள்வதும் முன் உதாரணமாக மாறி நிற்கிறது. இதுபோன்ற சூழலில் வழக்கமான காகிதங்களில் புத்தகங்கள் வெளியாகியிருந்தாலும் திருக்குறள் என்பது பிற நூல்களை காட்டிலும் தனித்துவம் வாய்ந்த நூல் என்பதால் தனித்துவமாக திருக்குறளுக்கு ஒரு புத்தகம் தயார் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஆசிரியை பொன் ரேகாவிடம் தோன்றியுள்ளது. அதன் வெளிப்பாடாக மரத்தாலான திருக்குறள் புத்தகத்தை தயார் செய்ய அவர் முடிவெடுத்தார். அதிலும் மரங்களின் ராஜா தேக்கு மரம் என்பதால் தேக்கு மரத்தால் திருக்குறள் புத்தகத்தை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். இதற்காக மர ஆலைகளில் தேக்கு மரக்கட்டைகளை சேகரித்து அதனை ஒன்றுக்கு ஒன்று வடிவத்தில் செதுக்கி திருக்குறள் புத்தகத்தை உருவாக்கியுள்ளார். மொத்தம் 78 தேக்கு கட்டைகளை பயன்படுத்தி 156 பக்கத்தில் இந்த புத்தகம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் 1330 திருக்குறளையும் ஆசிரியை பொன் ரேகா எழுதியுள்ளார். அதில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பலர் வாழ்த்து தெரிவித்து கையெழுத்திட்டுள்ளனர். இந்த மரத்தாலான திருக்குறள் புத்தகம் மாணவர்கள் மற்றும் சக ஆசிரியர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த மர புத்தகத்தை கையில் எடுத்து செல்ல முடியாது என்றாலும் கூட அரசின் புத்தக கண்காட்சி மற்றும் பிற கண்காட்சிகளில் அதனை வைத்து திருக்குறளின் சிறப்பை மக்களுக்கு கொண்டு சேர்த்து வருகிறார். இதன் மூலம் திருவள்ளுவர் மீதும் திருக்குறள் மீதும் எந்த அளவிற்கு பற்று வைத்திருக்கிறார் என்பதை உணர முடிகிறது. ஆசிரியை பொன் ரேகாவின் சிறப்பான பணியை பாராட்டி தமிழ்நாடு அரசு அவருக்கு நல்லாசிரியர் விருது வழங்கியுள்ளது. மேலும் பொன் ரேகா தனது அடுத்த கட்ட முயற்சியாக 1330 திருக்குறளையும் QR கோடு மூலம் ஸ்கேன் செய்து படிக்கும் நவீன புத்தகத்தை உருவாக்கி அதை வரும் ஜூலை 15ஆம் தேதி வெளியிட இருக்கிறார். அதில் திருக்குறளுக்கு எழுதப்பட்ட ஜியு போப்பின் உரை, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் உரை உட்பட 7 பேரின் விளக்க உரைகளும் இடம்பெறும் அளவிற்கு தனித்துவமான பல்வேறு முன்னெடுப்புகளையும் மேற்கொண்டு வருகிறார் பொன் ரேகா. திருக்குறள் மட்டுமல்லாது 17 கீழ்கணக்கு நூல்களையும் கையடக்க புத்தகத்தில் எழுதி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார் தமிழ் ஆசிரியை பொன் ரேகா. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 15 உலக சாதனைகளுக்கு மேல படைச்சிருக்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு திருக்குறள் பொன் ரேகா அப்படின்னு தெரிகிற அளவுக்கு என்ன அந்த திருக்குறள் எடுத்துட்டு போயிருக்கு. அதோட மட்டுமல்லாமல் நான் அந்த திருக்குறளை என்னோட மாணவர்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும். என் மாணவன் ஒவ்வொருத்தரும் இந்த திருக்குறள் புத்தகத்தை கையில எடுக்கணும், திருக்குறள்ல இருக்கிற அத்துணை தகவல்களையும் தெரிஞ்சுக்கணுங்கிற நோக்கத்துல தான் மாணவர்களுக்கு பாடல் வழியில திருக்குறளை சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். அதோட மட்டுமல்லாமல் என்னுடைய திறமையான மாணவி என்கிட்ட இருக்கிற ஒருத்தங்க இசக்கி அம்மாள்னு சொல்லிட்டு
அவங்களுக்கு திருக்குறளை வேற முறையில் வாசிக்கிறதுக்கு பழக்கப்படுத்தினேன். திருக்குறள் புத்தகத்தை தலைகீழாக வச்சு 1330 குறளையும் அந்த பெண் வந்து வாசிச்சாங்க. அதை யூனிட்டி யூனிவர்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு ஒரு உலக சாதனையை அங்கீகரித்து அவங்களுக்கான உலக சாதனை சான்றிதழையும் கொடுத்திருக்கு. ஆசிரியரான நான் மட்டும் உலக சாதனை பெண்மணி கிடையாது, என்னுடைய மாணவியான இசக்கியம்மாளும் இன்னைக்கு உலக சாதனை பெண்மணியா வலம் வர்றதுல எனக்கு ஒரு தனிப்பட்ட கௌரவம், தனிப்பட்ட ஒரு சந்தோஷம் தான் நான் அதை சொல்லுவேன். இப்படி என்னுடைய பயணம் தொடர்ந்து இன்ன வரைக்கும் தமிழ் எழுத்துக்கள், வட்டெழுத்துக்கள் இதெல்லாம் மாணவர்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும். மாணவர்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும், நிறைய புதுமைகளான முறைகளை அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். காலத்தால் அழியாமல் தமிழ் மொழி காக்கப்பட வேண்டும், இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்பதை எடுத்து கூறும் வகையிலும் தனது தீரா காதல் மூலமும் செயல்பாடுகள் மூலமும் அனைவரின் கவனத்தை ஈர்த்து அனைவரையும் தமிழ் மொழி மீதும் தமிழ் மொழியின் நூல்கள் மீதும் காதல் கொள்ள செய்திருக்கிறார் தமிழ் ஆசிரியை பொன் ரேகா. அவரின் இந்த வித்தியாசமான முயற்சிகளும் அனைவருக்கும் தமிழ் மொழி மீது ஊக்கத்தையும் தீரா காதலையும் ஏற்படுத்தும் உந்துதலை தந்திருக்கிறது என்றால் மிகையல்ல.